Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய 782 அப்ரெண்டிஸ்ஷிப் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் 10th 12th ITI கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மோடு தான். 31/6/2023 தான் இதனுடைய லாஸ்ட் டேட்டு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி, அதாவது என்னென்னா இணைப்பு பெட்டி தொழிற்சாலைன்னு சொல்கிறோம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சென்னையில். ஸோ இதில் வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு. ஸோ எப்போதுலேருந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30/6/2023 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து bb.icf.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுடைய இதையே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். ஈவன் 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் இல்லை ITI இருக்கட்டும், எதுனாலும் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 31/5/2023 30/6/2023 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை அஃபிஷியல் வெப்சைட்டில் சப்மிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன்சி லிஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு கேட்டகரின்னு இருக்குது. இப்போது ஃப்ரெஷர்ஸில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு அண்ட் ரிசர்வ்டு ரெண்டுத்தையும் சேர்த்தும் பொழுது நம்மளுக்கு 252 வேகன்சிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ITI பேஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்ரிசர்வ்டு அண்ட் ரிசர்வ்டு ரெண்டையும் சேர்த்து 530, டோட்டலாக நமக்கு 782 வேகன்சிஸ் வந்து டோட்டலாக இருக்குது. ஸோ இதே வந்து SC ST OBC கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்போம். அதனால் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஃபீ கன்செஷன் இருக்குது. ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங் டிகிரி, டிப்ளமோ இல்லை கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து நாட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். இது ஜஸ்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மட்டும்தான். நீங்கள் இதில் போனால் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கோர் வேல்யூவை கோர் பாயிண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி கிளாரிஃபிகேஷன் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. ஸோ இந்த பர்சனுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே டேபிளேஷனில் பாருங்கள், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்ன கேட்டகரிஸில் டிசபிலிட்டி இருக்கணும், எவ்வளோ இருக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் டிசபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் டிசபிள் பர்சன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெஃபினட்டாக சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரயில்வே எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ID கார்டும் சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் போதும். வேறு எந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கிற எந்த நெசசரியான டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்க்கும் பொழுது ஏஜ் வந்து 15 to 24 இயர்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 3 years ஃபார் OBC, 5 years ஃபார் SC ST, 10 years ஃபார் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங், அவங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் டேபிளேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ITI பேஸு அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரெஷர் பேஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ப்ளஸ் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரேட் ஆஃப் ஸ்டிப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஸ்கூல் அதாவது ஸ்கூல் பாஸ் அவுட் வந்து 10th இருந்தீங்கன்னா 6000 per month. இதே வந்து நீங்கள் 12th இருந்தீங்கன்னா 7000 per month. ITI கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா 7000 per month. இதில் வந்து 10% வந்து செகண்ட் இயரில் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பேசிக் ஸ்டிப்பன் அமௌண்ட்லேருந்து 15% இன்க்ரீஸ் ஆகும். எப்போன்னு கேட்டிங்கன்னா 3rd இயரில். ஸோ அப் டு 3 yearsக்கு நம்மளுக்கு டியூரேஷன் பீரியட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை செக்ஷன் பார்க்கும் பொழுது அப்ளை ஆன்லைன் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 31/5/2023 30/6/2023 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் ICF வெப்சைட், அதாவது bb.icf.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை வச்சுட்டு தான் நீங்கள் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் உங்களுக்கு ரிலவெண்ட்டான சர்டிஃபிகேட்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ஸையும் அது கூட உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபியும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
200 கேபிக்குள்ளே தான் இருக்கணும், நாட் மோர் தேன் 200 கேபி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்கன்னா 100 + சர்வீஸ் சார்ஜஸ். இது வந்து candidates who are not SC, ST, PwBD women candidates. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக பே பண்ணணும். ஸோ SC, ST, PwBD இல்லைனா விமன் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபீ கன்செஷன் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்மளை வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வைக்கிறோம். இது எப்போ யூஸ் ஆகும்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு போஸ்ட்டோ இல்லை இமெயிலோ உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுது, ஃபேக்ஸோ ரிசீவ் ஆகாது. த்ரூ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஃபுல்லாக அஃபிஷியல் வெப்சைட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து உங்களோட எஸ்எம்எஸ்லேயும் இமெயிலையும் இண்டிகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ஆஃப்டர் த பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது எப்போ யூஸ் ஆகும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட், மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்ஸ் அப்டைன்ட் இன் 10th கிளாஸ். நீங்கள் என்ன 10th ஸ்டாண்டர்டில் மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் 2 பேரும் ஒரே மார்க்கில் டைப் ஆனாங்கன்னா அதில் எப்படி அவங்க இருந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தேர் ஏஜ் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஆஃப்டர் யுவர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்ளரேஷன் நீங்கள் கொடுக்கணும். அதாவது நான் ரயில்வேஸ்லேயோ இல்லை ஐசிஎஃப்லேயோ வந்து எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் ரெக்வஸ்ட் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற டிக்ளரேஷன் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸில் இல்லை நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயோ ஃபால்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க, உங்களை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள் இஃப் யூ ஆர் எலிஜிபிள் மீன்ஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கு, வெப்சைட் லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ஸ் ப்ளஸ் வந்து ஐடி செக்டர்ஸினுடைய நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெரியர் எல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.